தீர ஆராய்ந்து விஜயாக இருந்தாலும் நடிகர் விஜயாக இருந்தா என்ன, அவர் என்ன இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா? விஜய் மீது வழக்கு பாயாதான், புஷி ஆனந்த் மீது வழக்கு பாயுமா, நிர்மல்குமார் மீது வழக்கு பாயுமா? அப்ப விஜய் என்ன சட்டத்துக்கு உட்படாத பெரிய வானத்தை வந்து குதிச்சு வந்த தலைவர் அவரு? 40 உயிருக்கு அவருக்கு பொறுப்பு இல்லையா? யாராக இருந்தாலும் தவறு செய்தது கடவுளே இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பது போல இங்க விஜயனுடைய தவறு 8:45க்கு முதல் பாயிண்ட்ல அவர் இருக்கணும். அவர் விமானத்துக்கு வந்ததே 8:45. 8 மணி நேரம் காலதாமதமாக ஏன் வந்தீங்க? அப்போ உங்களை பார்க்கறதுக்கு உங்கள் ரசிகர்கள் வந்து அங்கே காத்து கிடந்தானே, பொதுமக்கள் வந்து காத்து கிடந்தானே. அவனுக்கு 12 மணி நேரத்துக்கு உணவு ஏது, தண்ணி ஏது? அங்கே சொல்லுங்க, அந்த ஏற்பாடுகளை செஞ்சீங்களா? இதுக்கு தான் நான் வந்து ஒரு வருஷமா அடிச்சுக்கிறேன், இந்தமாரி ரோட் ஷோவுக்கு அனுமதிக்காதீங்க தயவு செய்து. இப்போ மாநாட்டுக்கு அவங்க ரசிகர்கள் விபத்தில் ஏற்பட்டாங்க, 6 பேர் செத்து போனாங்க விக்கிரவாண்டி மாநாட்டப்ப. ஏற்கனவே உங்கள் மீது அதில் விமர்சனம் இருக்குது. இந்த 6 பேர் குடும்பத்துக்கு ஒரு உதவி பண்ணலை, இந்த சாவுக்கு போகல, அந்த குடும்பத்துக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லலை. மதுரை மாநாட்டுக்கு வந்தவங்க 3 பேர் செத்து போயிட்டாங்க, போய் ஒரு ஆறுதல் சொல்லலை, குடும்பத்தை போய் பார்க்கல. இப்போ எங்கள் கட்சிக்காரரு கிருஷ்ணகிரி நகர செயலாளர் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டார். நான் என்னுடைய சின்ன கட்சி, வளர்ந்து வர்ற கட்சி, என் தகுதிக்கு எங்கள் நிர்வாகிகளோடு நாங்கள் சேர்ந்து ஒரு 2 லட்ச ரூபா போய் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்கம்மா, நான் இருக்கிற பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரேன். இப்போ கட்சிக்கு வந்து இன்னும் 1 மாதம் கூட ஆகல, எங்கள் சங்கர் இறந்துட்டார். இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு ஒட்டுமொத்த இந்த மண்டலத்திலிருந்து 100கணக்கான வாகனங்களை நிர்வாகிகள் போய் ஆறுதல் சொல்லிட்டு இப்போ பத்திரிகையாளரை சந்தித்து அவருடைய கொலைக்கு காரணமானவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்படணும், அப்படி இல்லைன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு கேட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் முறையிட இருக்கிறேன். அப்போ நாங்கள் இன்னைக்கு ஒரு சின்ன கட்சிகள் கூட தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஆபத்துனா போய் பார்க்குறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க, நேரடியாக போகிறாங்க. ஆனால் நீங்கள் நாளைக்கு முதலமைச்சரில் தான் செஞ்சாச்சு கோட்டையில் தான் நான் உட்காருவேன், 2026 நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு அறுதிட்டு உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் ஏன் அந்த தாலி எடுத்த தாய்மார்களுக்கு ஆறுதல் சொல்ல போகல?